ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நமக்கு தருகிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமேன். மனம் பொருந்தி செவி கொடுத்தல். மனம் பொருந்துதல் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது, இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு இணக்கத்தை குறிக்கிறது. இணைந்து மனதில் இணைந்து ஒரு இசைவை குறிக்கிறது. அதுதான் மனம் பொருந்துதல் என்பது. அதே செவி கொடுத்தல் என்பது அப்படி இணங்கின அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து உண்டாகும் கீழ்ப்படிதல். ஆமேன். கர்த்தரோடு நம்முடைய உள்மனம் சீர் பொருந்தி இருந்தா அந்த சீர் பொருந்தி இருக்கிற இருதயத்திலிருந்து வருகிற கீழ்ப்படிதல் தான் அது. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தான் செவி கொடுத்தல், மனம் பொருந்தி செவி கொடுத்தல் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் இருதயம் கர்த்தரோடு இசைந்து இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்வோம். கர்த்தருடைய பார்வையில் பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று பார்க்கிறோம். சவுல் பாருங்க, அவன் கீழ்ப்படியாததுனால, கர்த்தருக்கு செவி கொடுக்காததுனால அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். ஆனால் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியம் செய்ததுனால அவனுக்கு ஒரு நிலையான ஜீவியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு சிங்காசனம், நிலையான ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல் ஆபிரகாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்து நீ இந்த ஊர் என்னும் ஊரை விட்டு வெளியே போக சொல்லார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் அப்படியே கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமின் நிமித்தம் இன்று சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு நாம் இருப்போம் என்றால் தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போமா? நாம் தேசத்தில் உள்ள சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். பஞ்சம் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், போர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி யுத்தங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த குழப்பமான சூழ்நிலை, எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை காணப்பட்டாலும், ஆனால் இந்த வார்த்தையை சொல்றது பாருங்க, தேசத்தில் உள்ள நன்மையை புசிப்பீர்களாம். குழப்பத்தில் உள்ள எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரப்போறது இல்லை. ஆனால் அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை வரும். தேசத்தில் உள்ள நன்மையை மட்டும் நமக்கு தருகிறார். ஆமேன். அதில் உள்ள மற்ற காரியங்கள் அது நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நன்மையை மட்டும் எடுத்து நமக்கு தருகிறார். அதற்கு நமக்கு அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். எகிப்திலிருந்து கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பார்க்கும்படி சென்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்க. அப்படி பரப்புனதுனால, அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க சந்ததி வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டுதானா யோசுவாவும் காலேப்பும் என்ன செய்தாங்க? நாம் அவர்களை எளிதாய் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குக்கு, அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அதனால அவங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல அவர்களும் அவர்கள் சந்ததிகளும் இன்றைய வரைக்கும் அவர்கள் திருப்தியாய் புசித்திருக்கிறார்கள். அதே இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு மனம் பொருந்துதலோடு உள்ள ஒரு செவி கொடுத்தல் இருக்கும் என்றால் நமக்கு தேசத்தின் நன்மை நாம் புசிப்போம். ஆமேன். ஆகவே இந்த வேளையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒரு கர்த்தருக்கு உண்மையாய் மனம் பொருந்தி செவி கொடுக்கிற ஜீவியம் செய்வோம் என்றால் நம் வாழ்க்கையில் நன்மையை தான் புசிப்போம். ஆகவே இந்த வார்த்தையின்படி இந்த வேளையில நாம் செவி கொடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கும் போது தேசத்தில் உள்ள நன்மை எங்களுக்கு நீர் எடுத்து தருகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் அப்பா ஒரு இணக்கமுள்ள இருதயத்திலிருந்து ஒரு கீழ்ப்படிதலை நாங்கள் வெளிப்படுத்தி கீழ்ப்படிதலோடு வாழும்போது இந்த நன்மையான காரியத்தை தருகிற தேவனாயிருப்பதற்காகவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையை இந்த நாளில் நீர் பொசிக்க செய்யுங்க தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.